அண்மை நாட்களில் மிகவும் பேசு பொருளாக மாறியுள்ள கச்சதீவு இலங்கைக்கு சொந்தமானதா அல்லது இந்தியாவுக்கு சொந்தமானதா என்பது பற்றி பல ஆண்டு காலமாக அவ்வப்போது விவாதிக்கப்பட்டு வருவதுண்டு. கச்சதீவு தொடர்பாக எவரின் கருத்துகளுக்கும் ஆதாரம் இருப்பதாக தெரியவில்லை. அதனால் கச்சதீவு எனும் இடப்பெயருக்கு என்ன அர்த்தம் என்றும் அந்த இடப்பெயர் சொல்லும் செய்தி என்னவென்று பார்ப்போம். கச்சா, கச்சை, கச்சம் இவை பெயர் சொற்கள். கச்சை என்றால் சிறு துணி, அதாவது பெண்கள் அணியும் மார்பு கச்சை. பழங்காலங்களில் ஆண்கள் அணியும் கோவணம். கச்சா என்பது பெயர் சொல். பக்குவப்படாத, முதிர்வடையாத, சுத்திகரிக்கப்படாத. இது பக்கா என்பதன் எதிர்ச்சொல். பக்கா என்பது பண்டங்களையும் குறிக்கும், அதே போல மிகச் சரியான, முழுமையான போன்ற அர்த்தங்களையும் கொடுக்கும். இந்த பக்கா என்பது சொல் உரையாடலில் பக்குவம் எனும் பெயர் சொல்லாகி முதிர்ச்சி, திறமை, தகுதி போன்றவற்றை குறிக்கும். இந்த முதிர்ச்சி எனும் பெயர் சொல் முதுமை எனும் அர்த்தத்தை கொடுக்கிறது. இந்த முதுமை மூப்பு என்றாகிறது. இந்த முதுமை வயதான நிலை, வயோதிகம், ஒப்பீட்டளவில் அதிக வயது என்பதை காட்டுகிறது. இந்த மூப்பு, வயோதிகம் என்பதை பழைய அல்லது முதியவர்களை பழசு என்போம். கச்சா என்பது பழமையான எனும் அர்த்தத்தை கொடுக்கிறது. தீவு என்பது ஒரு இடப்பெயர். நிலப்பெயர் என்பது அனைவருக்கும் தெரியும். கச்சதீவு என்பது நிலங்களுக்கெல்லாம் பழமையான நிலம் அல்லது தீவு என்பதையே இந்த கச்சதீவு எனும் இடப்பெயர் பழமையான தீவு என்ற அர்த்தம் கொடுக்கிறது. இந்த கச்சதீவு எனும் பெயர் இன்று இருக்கும் இந்த சிறிய தீவுக்கு வழங்கப்பட்ட பெயர் அல்ல. இலங்கை கடற்கோளினால் அழியாமல், தீவு கூட்டங்கள் உருவாகாமல் ஒரே நிலமாக இருந்தபோது அழைக்கப்பட்டுள்ளது. பிறகு கடற்கோள்களினால் இலங்கை சிதைந்து தீவு கூட்டங்கள் உருவாகியதன் பின் என்ன வளம் சார்ந்த நிலங்கள் இருந்ததோ அந்த பெயர்கள் கொண்டு அழைக்கப்பட்டுள்ளது. வயோதிகம், முதுமை, ஒப்பீட்டளவில் அதிக வயது அனைவருக்கும் தெரியும். கம்பராமாயணம் உட்பட பல சங்ககால இலக்கிய நூல்களில் இலங்கை பழந்தீவு என்று, மூதுவோர், முதுமையான, பழமையான ஊர் என்று அழைக்கப்பட்டிருக்கும். அதையும் விட மன்னார் மாவட்டத்தை போலவே இலங்கைக்கும் பல பெயர்கள் கொண்டு அழைக்கப்பட்டுள்ளது. புராதன பெயர்கள் அனைத்தும் விஜயன் இலங்கைக்கு வருவதற்கு முன்னரே வழங்கப்பட்ட பெயர்கள். இலங்கையின் ஆதிகால வரலாறுகளின்படி இலங்கையும் இந்தியாவும் ஒரே நிலப்பரப்பாக இருந்ததாக சில கருத்துகள் இருந்தாலும் அவை தவறு. மெகாஸ்தனிஸ் கூறியது போல ஒரு ஆறுதான் இலங்கையையும் இந்தியாவையும் பிரித்துள்ளது. ஆகவே இலங்கையும் இந்தியாவும் எக்காலத்திலும் நிலப்பரப்பாக ஒட்டி இருக்க வாய்ப்புகள் இல்லை. அந்த ஆறு தாமிரபரணி ஆறாக இருப்பதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளது. இலங்கைக்கு பல பிரசித்தி பெற்ற ஆற்று வழிகளினூடாகவே வியாபாரங்கள் நடைபெற்றுள்ளது. இன்றும் தலைமன்னார், ராமேஸ்வரம் இடையில் இருக்கும் பகுதியை கடல் என்று சொல்வதை விட பாக்கு, நீரிணை என்றே அழைக்கிறோம். நீரிணை என்பது கடல் அல்ல, சூயஸ் கால்வாய் என்று கூறுவதை போல வியாபாரம் மற்றும் கடல் போக்குவரத்திற்கான ஆறு என்பதாகும். கச்சதீவு என்பது பழமையான இலங்கைக்கு வழங்கப்பட்ட பெயராதலின் இந்திய தமிழ்நாட்டிலிருந்து பல கிலோமீட்டர் தொலைவில் இலங்கை கடல் எல்லையில் இருப்பதாலும் கச்சதீவு இலங்கைக்கு உரிய சொத்து என்பதில் ஐயமில்லை. அதைவிட இன்றைய தமிழக அரசியல்வாதிகள் சொல்வது போல் தமிழ்நாட்டின் மன்னர்கள் ஆட்சியில் கச்சதீவு இருந்தமைக்கான ஆதாரம் இருந்தால் அவர்கள் தெளிவுபடுத்தலாம். அதைவிட கச்சதீவு என முச்சீப்பு மாறுதல்களில் உண்டாகும் சொல்லாட்சியையும் ஆராய்வது மிக அவசியம். பக்குவம் என்பது திறமையையும் குறிக்கும். திறமையை ஆராய்ந்தால் தேர்ந்த அறிவு, கல்வி, தேர்ச்சி, செய்யுள் இயற்றும் ஆற்றல், மெய்ஞானம் போன்ற விளக்கங்கள் வரும். கச்சம் என்று எழுதி உச்சரித்தால் ஆமை, மரக்கால் ஒரு பண்டைய தானியங்களை அளக்கும் அளவை ஈழத்தமிழர்களின் வாழ்வியலோடு ஒன்றிப்போன பொருட்களை அடையாளப்படுத்துகிறது. இந்த ஆய்வில் கச்சா என 3 எழுத்து ஒரு சொல்லாக வருவதால் அதனோடு மீ எனும் சொல் சேர்த்து பார்ப்போம். அதாவது கச்சாமி என்பது சமஸ்கிருத சொல்லான கச்சாமி என்பதன் தமிழ் உச்சரிப்பாகும். அதன் பொருள் செல்கிறேன் அல்லது அடைகிறேன், அதாவது சரணாகதி, சொர்க்கத்தை, நிம்மதியை அடைதல் என்பதாகும். குறிப்பாக பௌத்தத்தில் புத்தம் சரணம் கச்சாமி போன்ற வாக்கியங்களில் இது பயன்படுத்தப்படும். அதாவது நான் புத்தரிடம் அடைக்கலம் செல்கிறேன் என்று பொருள். அத்துடன் செல்கிறேன் அல்லது அடைகிறேன், அதாவது சரணாகதி, சொர்க்கத்தை, நிம்மதியை அடைதல் என்பது கங்கை நதி பாய்ந்த யாழ்ப்பாணம், கீரிமலை கடல் பகுதியையும் குறிக்கும். பௌத்தம் வருவதற்கு முன்னரே கீரிமலை கடல் பகுதி புண்ணிய தீர்த்த தலமாகும். ஆனால் ஆங்கிலேயர் ஆட்சியின் பின்னர் கச்சதீவில் பிரசித்தி பெற்ற புனித ஆந்தோனியாரின் ஆலய திருவிழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அதற்காக இந்த கச்சதீவு மற்றும் இலங்கையை சிங்கள மொழியோடு ஒப்பிட்டுக் கொள்ளக்கூடாது. புத்த பகவானோடும் பௌத்தத்தோடும் ஒப்பிட்டுக் கொள்ளலாம். ஏனென்றால் முதலில் தமிழர்களை பௌத்தத்தை தழுவியதாகவும் தமிழ் பௌத்தர்கள் யாழ்ப்பாணம் மாத்திரமல்ல இலங்கையின் பல பகுதிகளிலும் வாழ்ந்தமைக்கான தகவல்கள் மகாவம்சம் நூலில் நிறையவே காணப்படுகிறது. கச்சதீவு தொடர்பான இந்த இடப்பெயர் ஆய்வு கச்சதீவு என்பது பழமையான இலங்கைக்கு வழங்கப்பட்ட பெயர்களில் ஒன்று என்பதை மிகவும் தெளிவாக கூறுகிறது. இங்கு கூறப்பட்டவை மாத்திரம் காரணமில்லை, இதைவிட வேறு காரணங்களும் இருக்கும். எனவே இந்த கச்சதீவை இந்தியா உரிமை கொண்டாட நினைப்பதில் எந்த நியாய தர்மங்களும் இல்லை. அது இலங்கை நாட்டின் தமிழ் குடிகளுக்கே சொந்தமானது. கச்சதீவு தொடர்பில் உங்களுக்கு தெரிந்த தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். உறவுகளை, இந்த தகவல்கள் பிடித்திருந்தால் பகிர்ந்து எமது பக்கத்திற்கும் சேனலுக்கும் ஆதரவு தாருங்கள். நன்றி.